திமுக முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். எத்தனையோ கல்லூரிகள், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள், அத்தனையும் நாம் உருவாக்குனது. சாலைகள், பாலங்கள், அணைகள், நவீன நகரங்கள், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள்னு உள்கட்டமைப்பு வசதி எல்லாத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் எத்தனை சாதனைகள்! மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பணிக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்துன்னு ஒவ்வொரு தனி மனிதரையும் காக்குகிற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தனை திட்டங்கள் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கிறதா என்று இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில தான் எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு நன்மைகள் செஞ்சு தந்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு, தொடர்ந்து வளப்படுத்தி வருது. நம்முடைய எல்லா கனவுகளும் நிறைவேறிச்சான்னு கேட்டா இல்ல. மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு அமையல. நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற ஒற்றை இலக்கோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருது. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்டக்கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பவள விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறைவான நிதிவளம், அந்த நிதிவளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதிவளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாற்றி காட்ட நம்மால் முடியும் எல்லாம். எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும். இந்தியாவில மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சி கொள்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஏன்னா எப்பவும் நாம தான் மக்களோட மக்களா இருக்கோம், மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம். அதனால மக்கள் எப்பவும் நம்மோடு இருக்காங்க. மக்களும் நாமாலும் ஒன்னா இருக்கிறதுனால வெற்றி நம்மோடு இருக்கு. நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பரப்புகளோட உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கிறது. இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய நடவடிக்கைகளால் கிடைச்சிருக்கு. அது சாத்தியமாச்சு. இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாவும் யாரும் இருந்துடக்கூடாது, இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும். எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை, அதை செயல்படுத்தும் வீரர்கள் தேவை, வழிநடத்தும் தலைமை தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு. கொள்கையை காக்கிற படையாக நீங்க இருக்கீங்க. உங்க வீரத்தால துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு.
நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக 100ஆண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும். இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் என்கிற அந்த உறுதியை இந்த 30 விழாவில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். திமுக 30 விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். திமுகவின் தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கிறது என்றும் 2026 தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்வதே இலக்கு என்றும் அவர் பேசியிருக்கிறார். மேலும் கிரீம் பண்ணுக்கு இவ்வளவு வரியா என்று கேட்கக்கூட முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முழுமையான நிதி கிடைத்தால் தமிழ்நாட்டை இன்னும் சிறப்பாக வழிநடத்துவோம். குறைவான நிதியிலேயே இவ்வளவு திட்டங்களை செய்கிறோம் என்றும் திட்டங்களின் பெருமிதத்தோடு எடுத்துரைத்தார்.